உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 12 ராசி. இந்த 12 ராசி நேயர்களுமே ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களும், ஒவ்வொரு விதமான கர்ம பதிவுகள்ல தான் நம்ம பிறந்திருக்கோம். ஏன்னா, மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவகங்கள், ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் இயங்குது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா, ஒரு ராசியில 3 நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரத்திலயுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திர அதிபதியும் வெவ்வேறா வருவாங்க. இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா கேது வருவாரு. பரணி எடுத்தோம்னா சுக்கிரன் வருவாரு. ஸோ, அதுபோல கிருத்திகை எடுத்தோம்னா சூரியன் வருவார். இதே மாரி தான் ஒவ்வொரு ராசிக்குமே 3 நட்சத்திரங்கள், 3 நட்சத்திர அதிபதிகள், அதேபோல அந்த ராசியில உச்சம், நீசம் அப்படின்னு பெற்ற கிரக அமைப்புலாம் நெறைய இருக்கு. அப்ப இப்படி கிரக அமைப்பு கொண்ட 12 ராசி நேயர்களுடைய கர்ம வினைகள் என்ன? நீங்க என்ன விஷயத்துக்காக உங்களுடைய செயல்பாடுகள அதிகமா செய்றீங்க? நீங்க இந்த பூமியில பிறந்து எத்தன பெர்சன்டேஜ் உங்களுடைய கர்மாவ நீங்க கழிச்சுட்டு போறீங்க? அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா, விவரமா பார்க்க போறோம். ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் என்னைய பொறுத்தளவு ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க என்ன தானம் குடுக்கணும்? என்ன விஷயங்கள பயன்படுத்தணும்? அப்படிங்கிறத துல்லியமா எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது 100% உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தைய பத்தியும் நம்ம பார்க்க போறோம். 12 ராசிக்குமே பிறப்பின் ரகசியம்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த ரகசியம் என்ன? செயல்பாடு என்ன? அப்படின்னு தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும்போது, நான் சொன்ன மாரி வீடியோ முழுமையா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயமாக, வாழ்நாள் முழுவதும் பயனுள்ள செயல்பாடாக இது உங்களுக்கு உதவும் என்பது என்னுடைய கருத்து. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தன்னுடைய புத்தி கூர்மையின் மூலமாக பல பேருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுத்து, தன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு, உங்களுடைய பிறப்பின் ரகசியம், இந்த பூமியில் நீங்க பிறந்த கர்மா பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ, அதற்கான செயல்பாடுகள் உங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்று பார்க்கும்பொழுது, எந்த இடத்துல இருந்தாலும் தனக்கென்று ஒரு தனித்துவம் இருக்க வேணும் என்ற ஆசை உங்களுக்குள்ள இருக்கும். இப்போ ஒருத்தவங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒரு ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்க சொன்னா, குறிப்பிட்ட அளவுக்கு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அத முடிச்சுட்டு போயிருவோம்ன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது. ஒரு விஷயத்த குடுத்துருக்காங்க. அத நம்ம சொல்லுவோம்ல, அ ஒரு டெஸ்ட் பார்ப்பாங்க பார்த்தீங்களா? 0.00 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி துல்லியமா கணக்கிடுதல் அப்படிம்பாங்க. ஸோ, அந்த துல்லியமான கணக்கிடுதல்ல கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா பார்க்கக்கூடிய நபர் நீங்க தான். இது கணக்கிடுதல் யாருக்காக போடுவீங்கன்னா, உங்க கூட இருக்கிற உறவுகளுக்காக, உங்க கூட இருக்கிற நட்புக்காக, உங்கள நம்பி இருக்க உறவுகளுக்காக போடுவீங்க. ஆனா, உங்களுக்காக நீங்க என்னைக்காவது யோசித்து, இப்படி ஒரு துல்லியமா டிகிரி, டிகிரி, டிகிரி 000 அப்படின்னு பார்ப்பீங்களான்னா, கிடையாது. அசால்ட்டா அது முடியும் பார்த்துக்கலாம். அது கரெக்ட்டா தான் இருக்கும் பார்த்துக்கலாம். அப்படின்னு எல்லா விஷயத்திலும் பொருளாதாரம், வேலை, தொழில் எல்லா விஷயங்களிலும் அசால்ட்டுத்தனம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா, உங்கள பத்தி நீங்க கேர் பண்றதே கிடையாது. இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு விஷயம். அதேபோல இந்த வெளி வட்டாரம் என்ன நினைப்பாங்க? இந்த அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க நம்மள எதுவும் தப்பா நினச்சிடக்கூடாது. நம்ம மேல ரொம்ப கரெக்ட்டா நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்ப நம்மளுடைய வேலை முக்கியமா? அவங்களுடைய எதிர்பார்ப்பு முக்கியமா? அப்படின்னு பார்க்கும்போது, வேலைய கூட அப்புறம் பார்த்துக்கலாம். மத்தவங்களுடைய எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ணுவோங்கிற ஒரே தாட் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதேபோல உங்கள பார்த்து, "உங்கள போல உண்டா? தங்கமானவங்க. நீங்க எத சொன்னாலும் கரெக்ட் ஆகும்." அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் உங்கள சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுக்காக தன்னுடைய நேரம், தன்னுடைய பொருளாதாரம் எல்லாத்தையுமே விட்டு குடுத்துருவீங்க. எல்லாத்தையும் அசால்ட்டா விட்டு குடுத்துட்டு, யோசிக்காம இருப்பீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனில 10 பேர் இருக்காங்க, இல்ல ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா, அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடிய நபர் தான் நீங்க. உங்கள பத்தி யாராவது ஒரு 4 பேர், டெய்லி ஒரு 2 பேர், 3 பேர் என்ன பண்ணுவாங்க, "இந்த அவரு இப்படி பண்ணாரு. அந்த அக்கா மிதுன ராசிக்காரங்க இப்படி பண்ணாங்க. இந்த மேடம் இப்படி பண்ணாங்க." அப்புறம் உங்கள பத்தி ஏதாவது ஒரு 4 வார்த்தை இந்த காத்து வாக்குல போற மாரி போய்க்கிட்டே இருக்கும். "ஏன் நான் ஒண்ணுமே செய்யலையேப்பா! நான் என் வேலைய பார்க்குறேன், வெட்டிய பார்க்குறேன். நான் என்னப்பா பண்ணேன்?" அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, "இல்லங்க உங்கள பத்தி தெரியுங்க. உங்கள பத்தி தெரியுங்க." அப்படின்னு அசால்ட்டா சொல்லுவாங்க. "ஏய் என்னடா தெரியும்? நான் எதுக்குடா உதவ மாட்டேன்? எதுக்குடா நான் ஆவேன்?" அப்படின்னு சொல்ல மாட்டாய்ங்க. ஏன்னா, இப்படியே உங்கள ஒரு மாய வலையில சுத்தி, சுத்தி, சுத்தி ஒரு குழப்பத்தை இரட்டை தன்மையாக யோசிக்கக்கூடிய ஆற்றலை குடுத்துருவாங்க.
அப்போ உங்களுக்கு யோசிப்பீங்க. இது சரியா? இல்ல தவறா? இல்ல தவறா இருக்கனால அவங்க நினைச்சிருப்பாங்களா? இல்ல சரியா இருக்கனால நினைச்சிருப்பாங்களான்னு, அந்த இரட்டை விதமான தன்மையை உங்களுக்கு உள்ள மனசுக்குள்ள குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுடைய இயல்பான குணமாக இருக்கும். எந்த ஒரு முடிவா இருக்கட்டும், எந்த ஒரு முடிவாக இருந்தாலும், அதை சிந்தித்து, அத பட்டுன்னு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாகவே கிரகங்கள் கொடுக்கின்ற சூழ்நிலை என்று பார்க்கிறோம். அதுபோல மற்றவங்களுடைய சூழ்நிலைய ரொம்ப அதிகமா புரிஞ்சுக்கிட்டு, அவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு குடுக்கலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அவங்க நம்ம மேல நம்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு குடுக்கணும்னு சொல்லி, அதிகமாக ஓட ஆடிலாம் வேல பார்க்க மாட்டீங்க. உட்கார்ந்த இடத்துல புத்திய யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ, இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய டிப்ரஷன் வரும், நெறைய பிரச்சனை வரும். ஆனா கண்டுக்கிட மாட்டீங்க. அவங்க நம்மட்ட ஒப்படைச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஃப்ரீ பண்ணணும். அப்படிங்கிற ஆற்றலும், தன்மையும் நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு உண்டு. அதேபோல நம்மளுடைய மிதுன ராசி பெண்களுடைய இயல்பான குணம் அப்டின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அவங்கட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா, அன்புக்கு கட்டுப்பட்டு சொல்லிட்டீங்கன்னா, எக்காரணத்த கொண்டு யார்ட்டயும் சொல்ல மாட்டாங்க. நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அப்படியே அக்யூரேட்டா அத செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும், சூழ்நிலைகளும் நம்முடைய மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே இந்த நட்பு, காதல், கணவன், மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற விஷயங்கள்ல தன்னை கஷ்டப்படுத்தினாலும் பரவால்ல, அவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட வாழக்கூடிய அன்பர்கள் தான் நீங்க. இது பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பொதுவாவே உங்களுடைய இயல்பான குணம், நம்மள நம்பி வந்துட்டாங்க. நம்மள ஏத்துக்கிட்டாங்க. நம்ம மேல பாசம் காட்டுறாங்க. ஸோ, இவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தாட்ல உங்களை பத்தி நீங்க கவலைப்படாம, மற்றவர்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கிரக ரீதியாக உண்டு என்று பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ பொதுவாகவே நீங்க என்ன விஷயங்கள அதிகமா பயன்படுத்தும்போது, தானமா குடுக்கும்போது, இந்த கர்ம பலனுக்குரிய விஷயங்கள நீங்க செயல்படுத்த முடியும் அப்டின்னா, நீங்க உங்களுடைய வீட்டு பக்கத்துல புல்லாங்குழல் எதுவும் விக்கிறாங்களா பாருங்க. ஓகேவா? இல்லன்னா ரோட்ல விக்கிறது, ஏதாவது தெரிஞ்ச இடங்கள்ல புல்லாங்குழல் வித்தா, அத வாங்கிட்டு வந்து, உங்களை விட வயது குறைந்த சிறுவர்களுக்கு, சிறுமிகளுக்கு தானமா குடுக்கணும். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு 2 புல்லாங்குழலாச்சு இலவசமா வாங்கி, அந்த அதாவது என்ன சொல்ல சின்ன சின்ன குழந்தை கஷ்டப்படுற குழந்தைகள் இருக்கும்ல, அவங்கள குடுத்து அவங்க ஊதுவத அதாவது அவங்க புல்லாங்குழல் வாசிக்கிறத நீங்க கேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கர்ம பலன்கள் உறுதியாக படிப்படியாக குறையும் என்பது உண்மை. ஸோ, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் அ மணி ஓசை இருக்கு பார்த்தீங்களா? மணி ஓசை இந்த பெல்லு கோயில்ல வச்சிருப்பாங்கல்ல, அந்த மணி ஓசை வாங்கி குடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது வந்து மணியா வாங்கி குடுத்தாலும் சரி, இது இப்ப தான் மியூசிக் வந்துருச்சே. ட்ரம் ட்ரம் டம் 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 டம்னு. அதே மாரி உள்ள மணி ஓசை உள்ள மியூசிக்கல் உள்ள பொருட்களை நீங்க கோயிலுக்கு வாங்கி கொடுப்பது மூலமாக, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கர்மாக்குரிய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, குறைஞ்சது நீங்கள் 80% குறைத்து விடுவீர்கள். திருமண வாழ்க்கையிலும் நட்பினாலும் ஏமாறப்படாமல் இருந்தீங்கன்னா, 80% உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை மனசார செய்து பாருங்கள். மாற்றமும், ஏற்றமும் உங்களுக்கே. நேயர்களே, உங்களுடைய இயல்பான குணம். யார் யாரெல்லாம் உங்கள எப்படி பயன்படுத்துறாங்க? நீங்க எந்த விஷயங்கள்ல உங்களுடைய செயல்பாடுகள மாற்றிக் கொள்ளுகிறீங்க? நீங்க மாட்டிக்கொள்கிறீங்க? அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியின் அடிப்படையில பிறப்பின் ரகசியம், கர்மா அப்படிங்கிறத தெளிவா பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி நெறைய விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல ஒரு என்ன சொல்றேன்னா, சந்துக்குள்ள போயி, அடுத்து டர்ன் பண்ணி, அடுத்து ரைட்ல கட் பண்ணி, அடுத்து லெஃப்ட்ல கட் பண்ணி போற மாரி லைஃப் நெறைய குளறுபடியான விஷயங்கள நீங்க கடந்து வந்திருக்கலாம். அப்ப எதிர்காலம் என்பது எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப அவசியம். கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனையிலிருந்து எதிர்காலத்தில் வரப்போகின்ற மாற்றங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆர்வமும், ஆசையும், எண்ணமும் உங்களுக்கு இருக்கு அப்டின்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க யாருக்கு ஜாதகம் பார்க்க நினைக்கிறீங்களோ, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுறீங்க, அப்படிங்கிற எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஸோ டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டீங்கன்னா, உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து, உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பலன் சொல்ல நான் காத்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகமே இல்லங்க. எங்க வீட்ல ஜாதகம் எழுதி வைக்கல.
நான் என்னுடைய வாழ்க்கை ரகசியத்த, என்னுடைய பிறப்பின் ரகசியத்த தெரிஞ்சுக்கிற முடியுமா? ஸோ எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விக்கான விடை கிடைக்குமா? அப்படின்னு எதிர்பார்க்கிற நேயர்களாக நீங்கள் இருந்தாலும், உறுதியாக நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்தை பிரசன்னமாக எடுத்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை உறுதியா கணித்து கூற முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஓகேவா? இதை தாண்டி ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். இந்த ஜோதிடத்த கத்துக்கிறன்னு ஆசை, ஆர்வம் யாருக்காச்சும் இருக்குன்னா, உறுதியாக நீங்க என்ன பண்ணலாம்? நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்ல கலந்துக்கலாம். நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 5வது பேட்ச். ஆன்லைன் மூலமாக நம்ம கிட்டத்தட்ட 4 பேட்ச் எடுத்துட்டோம். அடிப்படை ஜோதிடம் கத்துக் குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ, நீங்க அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும், ஆசையும் இருந்தா, மறக்காம நீங்க கீழ ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. கட்டாயமாக உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும். வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிளாஸ் ஆரம்பம். ஓகேவா? ஸோ, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்லயோ இல்ல உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே நீங்கள் எளிதாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும். அதற்கான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல சொல்லப்படும். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாற்றமும், ஏற்றமும் உங்களுக்கே என்பதை கூறிக்கொண்டு, நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.